திருச்செந்தூர் முருகனுக்காக கோவிலை சுற்றி வந்த தங்கக்குட. எண்ணி 8 நாள்ல குடமுழுக்கு விழா. தெய்வானை நடக்க நடந்த கூஸ்பம்ப்ஸ். அறுபடை வீடுகள்ல பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா பிரம்மாண்டமா குடமுழுக்கு விழா நடக்க போகுது. ஜூலை 7ஆம் தேதி நடக்க போற இந்த விழாவுக்காக எத்தனையோ பக்தர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி யாகசாலை பூஜைகளும் தொடங்குது. இதற்கான ஏற்பாடுகளும் வெகு விமர்சையா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் மூலவரான சுப்பிரமணிய சுவாமிக்கு குடமுழுக்கு நடத்துறதுக்கான அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி நடந்திருக்கு. யாகசாலை பூஜை செய்யும் தந்திரிக்கு பூரண கும்ப மரியாதையோட தெய்வானை யானை முன் செல்ல போத்தி மடத்திலிருந்து மேலதாளம் முழங்க வரவேற்பு வழங்கப்பட்டிருந்திருக்கு. சண்முக விலாசம் மண்டபத்துல ஸ்லந்தார் சபை சார்பில் தங்க குடத்துல பூரண கும்ப மரியாதை கொடுக்கப்பட்டதற்கு அப்புறமா குடமுழுக்கு நடத்துறதுக்கான அனுமதி வழங்கும் நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. நிகழ்ச்சியில கோவிலுடைய தர்கார் அருள்முருகன் அவர்கள், இணை ஆணையர் ஞானசேகரன், தலைமை போத்தி ஜெயகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கு பெற்றிருந்திருக்காங்க. கோவில்ல அந்த தங்க குடம் வலம் வரக்கூடிய காட்சிகள் தான் இப்போ வெளியாகி இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.